அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொழிலதிபர் எலான் மஸ்க் இடையேயான நட்பு அமெரிக்காவில் பிரபலமானது. அதிபருக்கான தேர்தலில் ட்ரம்புக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மஸ்க் தற்போது ட்ரம்புக்கு எதிராக திரும்பியுள்ளார். இந்த மோதல் ட்ரம்பை பதவியை விட்டே அனுப்பும் அளவுக்கு சென்றிருக்கிறது. எக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா உள்ளிட்ட நிறுவனங்களை நிர்வகித்து வருகிறார் எலான் மஸ்க். உலகின் மிகப்பெரிய செல்வந்தரான மஸ்க் டெமோக்ராட்டிக் கட்சியை கடுமையாக விமர்சித்து வந்தவர். இதனால் எதிர்கூடாரமான ரிபப்ளிக்கன் உறுப்பினர்களுக்கு ஆதரவாக அவ்வப்போது பேசி வந்தார். அந்த கட்சியின் அதிபர் வேட்பாளராக ட்ரம்ப் அறிவிக்கப்பட்ட போது அதனை மனமுருகி பாராட்டியிருந்த மஸ்க் அவரது தேர்தல் வாக்குறுதிகளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பதையே வாடிக்கையாக கொண்டிருந்தார். குறிப்பாக சட்டவிரோத புலம்பெயர் தொழிலாளர்கள் மீதான நடவடிக்கை, உள்ளூர் உற்பத்தி திட்டங்கள், அது தொடர்பான வரி விதிப்பு நடைமுறைகள் ஆகியவற்றை மஸ்க் ஆதரித்ததோடு அமெரிக்காவின் வரலாற்று நாயகனாக ட்ரம்பை பில்டப்பும் செய்தார். இதற்கு கைமாறாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் செயல்திறன் மேம்பாட்டு துறை என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கு தலைவராக எலான் மஸ்கை நியமித்தார். ஆனால் இந்த நட்பில் தற்போது விரிசல் விழுந்துள்ளது. ட்ரம்ப் சமீபத்தில் வரி குறைப்பு மசோதா ஒன்றை அறிமுகப்படுத்தினார். இதனை முட்டாள்தனமானது, இந்த மசோதா நாட்டின் செலவுகளை அதிகரிக்கவே செய்யும் என கடுமையாக மஸ்க் விமர்சிக்க பிரச்சனை பெரிதானது. ட்ரம்ப் தரப்பில் இந்த மசோதா குறித்து மஸ்கிற்கு நன்றாக தெரிந்தும் இப்படி பேசுவது ஏமாற்றம் அளிக்கிறது, எங்களுக்கு இடையேயான நட்பு தொடருமா என்பது சந்தேகம்தான் என்றார். அத்தோடு விடவும் இல்லை ட்ரம்ப், நமது பட்ஜெட்டில் பில்லியன் கணக்கான டாலர்களை மிச்சப்படுத்துவதற்கான எளிதான வழி எலானின் அரசாங்க மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை நிறுத்துவதாகும் என போட்டு உடைத்திருக்கிறார். இதனால் ஒரே நாளில் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் 14.3% பங்குகளை இழந்து சுமார் 150 பில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் சந்தை மதிப்பு நஷ்டமானது. டெஸ்லா வரலாற்றிலேயே மிகப்பெரிய சரிவாக இது பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் நன்றி கட்டவர், நான் இல்லை என்றால் ட்ரம்பால் தேர்தலில் வென்றிருக்க முடியாது என கனல் தெறிக்க பேசியிருக்கிறார் மஸ்க். இது ஒரு பக்கம் இருக்க, துணை அதிபர் ஜேடி வான்ஸை அதிபராக்கும் முயற்சிகளில் இறங்கியுள்ளார் மஸ்க். அது மட்டுமல்லாமல் டிராகன் விண்கலத்தை நாசாவுக்கு அளிக்க முடியாது என சொல்லி பதற்றத்தையும் உருவாக்கினார். விண்வெளிக்கு மனிதர்களை அழைத்துச் செல்ல பயன்படும் விண்கலம் தான் இந்த டிராகன். மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த விண்கலத்தை தான் நாசா நம்பியுள்ளது. ஒருவேளை டிராகனை மஸ்க் திரும்ப பெற்றால் அது அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் என நெட்டிசன்கள் கருத்துக்களை தெரிவிக்க, டிராகன் வழக்கம் போல நாசாவின் பணிகளுக்கும் பயன்படுத்தப்படும் என மஸ்க் தெரிவித்திருக்கிறார். டிராகன் விஷயத்தில் மஸ்க் பின்வாங்கினாலும் ட்ரம்ப் மஸ்க் இடையேயான அதிகார மோதலால் அமெரிக்க அரசியலில் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. ட்ரம்பை தனது கைப்பாவையாக வைத்துக் கொள்ளும் மஸ்கின் பிரம்மாண்ட திட்டத்தின் தோல்வியாகவே இதனை கருதுகிறார்கள் சர்வதேச அரசியல் நிபுணர்கள்.